வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணி போட்டு ஒரு அலசிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம், ரொம்ப வெந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் பக்கோடா பச்சை வெந்து வரும்போது பச்சையாக இல்லாமல் இருக்கும். இப்போ நான் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலையே கலந்து விட்டுட்டு இன்னொரு அகலமான பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் கடலை மாவு, வெறும் மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்சா மிளகாப்பொடி இருக்கும்ல அது, உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் திரும்பவும் நம்ம கலந்துக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு முதல்ல கலந்து கொடுத்துடலாம். பிடிச்சா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். அதை 1-2 கலந்துட்டு திரும்பவும் அரிசி மாவு வச்சு கலந்துருக்கேன். நல்லா டிப் பண்ணாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது பெரட்டுனாப்பில் இருந்தால் தான் பக்கோடா மொறு மொறுன்னு வரும். அதே மாதிரி அரிசி மாவு சேர்த்தா தான் அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த மாவு எப்படி இருக்கணும்னா ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு குட்டி பேன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். பக்கோடா சூப்பராக வரும், நல்லா மொறு மொறுன்னு வரும். அதான் திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த பிசைகிற பக்குவம் ரொம்ப முக்கியம். முதல்ல போட்ட மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போடுற பொடி அதாவது பொடி கிடையாது, அரிசி மாவு திரும்பவும் போடுறோம்ல, அது எதுக்குன்னா அது ஒட்டி ஒட்டாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி கிறிஸ்பாக வரும். இப்போ பொரித்து அள்ளியாச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டா சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. முடிஞ்சதுன்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.